இன்னி வரைக்கும் ஆன்சர் கிடைக்காத டாப் 3 அன்சால்வ்டு மிஸ்ட்ரி ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 மலேசியன் ஃப்ளைட் MH370 மிஸ்ட்ரி. 2014 மார்ச் மாதம் மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட் MH370 239 பேரோட குவாலம்பூர்லேருந்து பெல்ஜியம் புறப்பட்டுச்சு. பறந்த சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஃப்ளைட் ரேடார்லேருந்து மிஸ் ஆச்சு. எந்த ஒரு டிஸ்ட்ரஸ் காலுமே வரல, எந்த வார்னிங் காலுமே இல்லை. பல நாடுகளோட நேவி சேட்டலைட் சர்ச் பண்ணியுமே பிளேன் கிடைக்கல. சில வருஷங்களுக்கு பிறகு பார்த்தோன்னா கடலில் சில ஸ்மால் பிளேன் பார்ட்ஸ் மட்டும் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி 239 பேர்த்துக்கு என்ன ஆச்சு, பிளேன் எங்கே விழுந்துச்சு, இன்றைக்குமே அது உலகத்தோட மிகப்பெரிய ஏவியேஷன் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. நம்பர் 2 ரோனக் லாஸ் காலனி மிஸ்ட்ரி. 1587 அமெரிக்காவிலிருந்து ஒரு புதிய காலனி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பேர் லோனக் காலனி இருக்கிறாங்க. அந்த காலனியில் 115 பேர் குடிந்து வந்தாங்க. காலனி லீடர் சப்ளை எடுக்கிறதுக்காக இங்கிலாந்து போகிறாரு. 3 வருஷத்துக்கு பிறகு அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லா மக்களும் காணாமல் போயிருந்தாங்க. அங்கிருந்த வீடுகள் எல்லாமே காலியாக வந்துச்சு. எந்த ஒரு சண்டை நடந்த அறிகுறியுமே இல்லை. ஒரு மரத்தில் மட்டும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டுருந்துச்சு, கொரோனாட்டோன்னு. அதுக்கு என்ன அர்த்தம், மக்கள் எங்கே போனாங்க? இன்றைக்குமே அது ஒரு பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் அமெரிக்காவில் பார்க்கப்படுது. நம்பர் 3 த மேரி கலஸ்டா கோஸ்ட் ஷிப். 1872 அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு பெரிய ஷிப் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஷிப்பில் இருந்த சீன்ஸ் மட்டுமே ஒரு கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஷிப்பில் எல்லா பொருட்களுமே சரியாக இருந்துச்சு. உணவுப் பொருட்கள், தண்ணீர், கப்பலோட டாக்குமெண்ட் எல்லாமே அன்டச்சாக இருந்துச்சு. ஆனால் கேப்டனும் குரூ மெம்பர் 10 பேரும் முழுசாக காணாமல் போயிருந்தாங்க. எந்த சண்டை நடந்த அறிகுறியுமே இல்லை, பிளட் மார்க்ஸுமே இல்லை. அவங்க கடலில் விழுந்து இறந்து போனாங்களா, இல்லை பைரட் அட்டாக்ஸ் நடந்துச்சா, இல்லை வேறு ஏதோ சூப்பர் நேச்சுரல் காரணம் மறைஞ்சு போனாங்களா? 150 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனாலுமே மேரி செலஸ்டா இன்னுமே உலகத்தோட மர்மமான கோஸ்ட் ஷிப்பாக தான் பார்க்கப்படுறாங்க.